மாட்டேன். அந்த ஜாதியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க பேருக்கு எதுவுமே ஜாதியை போட்டா திரும்ப சொல்ல சாதி பேர் போட்டு இந்த சாதி நான் பார்த்த மாதிரி அடையாளமா தான் பார்க்கிறேன். அதுல என்ன பெருமைன்னு கேட்கிறேன். பெருமை நான் சொல்லவே இல்லை. நான் எங்க பெருமை சொல்றேன்? அப்புறம் ஏன் ஜாதின்னு கேட்கலாம்? நம்ம அடிப்படை. நாகரிகத்துல படிப்புல எல்லாத்துலயும் நம்ம முன்னாடி வந்து நிக்கிறதுனால நம்ம ஜாதி பேரு வேண்டாம், நாகரிகம் தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா தேவையான ஆணி அப்படிங்கிறீங்க ஜாதி. தேவையான ஆணின்னு சொல்ல அடையாளத்தை போட்டு நான் தேவையில்லாத ஆணிங்கிறேன். புது விருப்பம். ஜாதியை ஊக்குவிக்கிறீங்களா? நேரடியாக கேட்கிறேன். சாதியை ஊக்குவிக்கல. நாங்க வெற்றிவேல் திரும்ப அந்த பாயிண்ட் இருக்காங்க. சில பேர் ஜெயிலிங் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நான் வெற்றிவேல் போட்டு நீங்க அதை பத்தி படம் பண்ணதுனால தான் நான் இப்படி கேள்வி கேட்கறேன். நீங்க ஜாதியை பத்தி படம் பண்ணதாட்டின்னு இப்படி கேட்டுக்கவே மாட்டேன். சாதி பிரச்சனை பேசினாலும் சாதி படமா இருக்கு. அவ்வளவுதான். இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து இந்த ஜாதி படத்தை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? நிச்சயமா நம்ம டீனேஜா இருந்தப்ப சாதியை பத்தி யோசிக்கிறோமா? இல்ல. காலேஜ் போற வரைக்கும் நம்ம சாதி என்னன்னு தெரியாது. அது மாதிரி இந்த மனநிலை இருக்காங்க. அப்படின்னா ஸ்கூல் லைஃப்லயே இந்த நேற்று பார்த்தா ஸ்கூல்ல 12ஆம் வகுப்பு மாணவன் கட்டி எடுத்து சக மாணவன் கொடுக்குறாங்க. அது ஜாதிய வன்மம் தானே? அதுதான் எடுக்கிறோம். அது வன்மம் கேட்டா சொல்லுங்க. அந்த வன்மத்தை தான் நாங்க பேசுறோம். வன்மம் ஆனா நீங்க படத்துல ஜாதியை தூக்கி பிடிக்கிறீங்களோ அப்படின்னு சில கேள்விகள் வருது. தூக்கி அங்க எங்கேயுமே சாதியை தூக்கி பிடிக்கல, யாரையும் உயர்த்தியும் பிடிக்கல, யாரையும் தாழ்த்தியும் பிடிக்கல. நாங்க தாண்டா அப்படிங்கிற மாதிரியான சில வசனங்கள்லாம் வச்சிருக்கீங்களே, அதுக்கு பேர் என்னன்னு படம் பார்த்து அவங்களுக்கு தெரியும். டெய்லரை பார்த்து அவசரப்பட்ட முடியல கேட்குறீங்க. படம் பார்த்து நாங்க தாண்டா நாங்க யார் தெரியுமில்ல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அது இல்லைன்னு சொல்லி அது வெறுத்து அது வேண்டாம் சொல்லி நாங்க பேசுறோம். தமிழ்நாட்டுல இப்பெல்லாம் பேருக்கு பின்னாடி எல்லாம் ஜாதியில தூக்கிட்டாங்க. ஏதோ தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னாடி ஜாதியை தூக்கிட்டாங்க. யார் தூக்கிருக்காங்க? யார் தூக்கல? ஒரு இடத்துல மட்டும் தான் தூக்கிருக்காங்க. ஜாதி பேரை போட்டுக்கிறது தவறுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அது அவசியம் இல்லை. ஜாதி பேர் போடணுங்கிறீங்களா போட வேணாம்? போட்டுக்கோன்னு சொல்ல வரேன். இது எப்படி ஜாதியை ஒழிக்கிறதா இருக்கும்? இதுல என்ன பெருமைன்னு கேட்கறேன். ஜாதியில என்ன பெருமை இருக்கு? பெருமையை நான் சொல்லலையே. என்னோட அடையாளம் ஏன் அடையாளப்படுத்துறீங்க ஜாதியை? அடிப்படை உரிமையை நான் சொல்றேன். உரிமையா? ஆமா. ஏதாவது லாபம் இருக்கா? ஆமா. பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கலான்னு. ஆமா. யூசிங்க இன்னைக்கு 99% ஜாதி போடுறது இல்ல. 90%க்கு மேல மக்கள் ஜாதி பேர் போடுறது இல்ல. அவங்க எல்லாருமே முட்டாள்களா? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பழித்திணை அப்படிங்கிற படத்தோட திரைப்பட இயக்குனர் கண்ணன் ராமையா அவர்கள். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வெற்றிவேல் வீரவேல் வணக்கம். நானும் அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பழித்திணை அப்படின்னு ஒரு ஜாதி படம் எடுத்திருக்கீங்க. ஜெய்பீம்க்கு போட்டியா எல்லாரும் ஜெய்பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு போட்டியா வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு இந்த படத்தில் ஒரு இடத்துல சொல்றீங்க. அது ஏன் ஜெய்பீம்க்கு போட்டியா? அதாவது வெற்றிவேல் வீரவேல் என்கிறது எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வளர பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோம். பிள்ளைங்க தனியாக இருக்கிறப்பவையோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாகவோ இல்லை உடஞ்சி கிடக்கிறப்ப ஒரு தெம்பு விட்டதுக்காக சொல்லப்படுற ஒரு ஒரு உணர்ச்சி வராமல் உணர்வு கூட்டுற ஒரு வார்த்தை தான் வெற்றிவேல் வீரவேல். அவ்வளோதான். அது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஜாதி படத்துல ஒரு ஜாதி படத்துல ஏன் வெற்றிவேல் வீரவேல்னு ஏன் ஜாதியை பயன்படுத்திக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஜாதி படம்ல இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். படத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு கேரக்டர் 2 கேரக்டர்கள் சந்தித்து பேசிக்குது. அந்த 2 கேரக்டர் எப்படின்னா, இப்போ வட மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா ஒரு வன்னியர் பறையர் உட்காந்து ஒரு விஷயங்களை பேசினா எப்படி இருக்கும். கிழக்கு மாவட்டங்கள் எடுத்துக்க ஒரு 2 பேர் ஒரு ஒரு வழக்கம் போல் 2 பிரிவினர் சமூகம் இருக்குது. உதாரணத்துக்கு கொங்கு மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வழக்கம் போல் கவுண்டர் பறையர் இஷ்யூஸ் இருக்குது. தெற்க வந்தீங்கன்னா தேவர் தேவேந்திர பிரச்சனை இருக்குது. ஒரு இமேஜின் பண்ணுங்கள், ஒரு தேவரும் ஒரு தேவேந்திரரும் உட்காந்து ஒரு பெரிய பயணம் போகிறாங்க. ஒரு பயணம் போகிற இடத்துல அவங்க சம்மந்தப்பட்ட சாதி பிரச்சனைலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இது வேணுமா வேண்டாமா, இந்த சமூகத்தில் வன்மம் பொறையோடிக்கிட்டு இருக்கப்பாக எப்படிடா நம்ம தீர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்க போகிறாங்க. இதான் கதை. இதில் வெற்றிவேல் வீரவேல் எங்கே வருது அப்படின்னா, அவங்க இயல்பாகவே எங்கள் குடும்பம் எல்லாத்தையும் வெற்றி சொல்லி பழகிருக்கோம். நல்லதுக்கு வேகத்துக்கு எல்லாத்துக்கும் ஊக்கமாக சொல்கிறது தான். இதுல ஜெய்பீம் சில பேர் நல்ல விஷயத்துல வெற்றிவேல் வீரவேல் சொல்றது தப்பு கிடையாது. ஒரு ஜாதிய வன்ம படத்துல பழித்தினேன்னு டைட்டில் வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன அந்த 4 மாவட்டங்களுமே ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான், ஜாதிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான். அப்படிங்க பேசும்பொழுதே தெரியுது பழித்திணை முழுக்க ஜாதிய படம் அப்படின்னு தெரியுது. அங்க ஏன் வெற்றிவேல் வீரவேல் கேட்கிறேன். எஸ், திரும்ப நான் சொல்றேன், ஜாதியை ஊக்குவிக்கிறீங்களா? நேரடியாவே கேட்கிறேன். சாதியை ஊக்குவிக்கல. நாங்க வெற்றிவேல் வீரர் திரும்ப அந்த பாயிண்ட்க்கு தவிர சில பேர் ஜெய்பீம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நான் வெற்றிவேல் வீரவேல் போட்டு அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கான ஒரு வீர முழக்கமா வெற்றி முழக்கமா ஜெய்பீம் அப்படின்னு முழங்குறாங்க. நீங்க ஏற்கனவே கொஞ்சம் உயரத்துல தான் இருக்கீங்க, கொஞ்சம் உசந்து தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு இப்ப மோட்டிவேஷன் கேட்குறேன்? அப்படி நாங்க சொல்லவே இல்லை. எங்க உயரத்துல எங்க சொல்லிக்கிட்டு இருப்போம். நாங்கள் உயரத்தில் இருக்கு. அந்த கருத்தெல்லாம் மாறிடுச்சு. இன்னும் நீங்கள் அதே சித்தாந்தத்தில் இருக்க வேணாம், இறங்கி வாங்க. நாங்கள் இயல்பாக மாறிட்டு வரோம். நீங்கள் அதை பற்றி படம் பண்ணதுனால தான் நான் இப்படி கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஜாதியை பற்றி படம் பண்ணலாட்டின்னு இப்படி கேட்டிருக்கவே மாட்டேன். ஜாதியை பற்றி படம் பண்ணியிருக்கேன். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாதி படம் எந்த சாதி உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசலை.
2 சமூகங்கள் உட்கார்றாங்க. காலங்காலமாக புறையோடிக்கிட்டு இருக்க பகையை பற்றி, இந்த 2 சமூகத்தில் இருக்கிற வன்மத்தை பற்றி, இது எப்படா தீர்க்கிறது, எப்படா சரி பண்ணுறது பற்றி தான் 2 பேரும் பேசுகிறாங்க. தவிர இது மற்ற சோக்கால்டு சாதி படமா இது கிடையவே கிடையாது. சாதி பிரச்சனை பேசுனாலும் சாதி படமா இருக்கு, அவ்வளோதான். அது இந்த ஜென்ரேஷனே மாறி போய் பொலிட்டிக்கலே மாறி போயிருச்சிங்க. இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து இந்த ஜாதி படத்தை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிச்சயமா. நம்ம டீனேஜாக இருந்தப்ப சாதியை பற்றி யோசிச்சிருக்கோமா? இல்லை. காலேஜ் போகிற வரைக்கும் நம்ம சாதி என்ன நமக்கும் தெரியாது. அது மாதிரி இந்த மனநிலையும் இருக்காங்க. ஆனால் படத்துலலாம் சொல்லியிருக்கீங்க, டீசரில் சொல்லியிருக்கீங்க, ஸ்கூலுக்கு போகிற பையனுக்கு, காலேஜ் போகிற பையனுக்கு வந்து ஜாதி பேரை சொல்லி கொம்பு சீவி விடுறாங்க அப்படின்னு சில விஷயங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. அப்படின்னா ஸ்கூல் லைஃப்லையே இந்த நேற்று பார்த்தா ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு மாணவன் கத்தி எடுத்துகிட்டு போய் சக மாணவன் குத்துறான், அது ஜாதிய வன்மம் தானே? அதுதான் எதுக்குறோம். அந்த வன்மை கரெக்டாக சொன்னீங்க. அந்த வன்மத்தை தான் நாங்கள் பேசுகிறோம். வன்மை வேண்டாம். நீங்க படத்துல ஜாதியை தூக்கி பிடிக்கிறீங்களோ அப்படின்னு சில கேள்விகள் வருது. தூக்கி அங்கே எங்கேயுமே சாதியை தூக்கி பிடிக்கல, யாரையும் உயர்த்தியும் பிடிக்கல, யாரையும் தாழ்த்தியும் பிடிக்கல. நாங்க தாண்டா அப்படிங்கிற மாதிரியான சில வசனங்கள்லாம் வச்சிருக்கீங்களே, அதுக்கு பேர் என்னன்னு படம் பார்த்து அவங்களுக்கு தெரியும். டெய்லரை பார்த்து அவசரப்பட்ட ஒரு முடிவில் பேசுறீங்க. படம் பார்த்தீங்கன்னா நாங்க தாண்டா, நாங்க யார் தெரியும்ல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அது இல்லைன்னு சொல்லி அது வெறுத்து அது வேண்டாம்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். அவசியம் இல்லைன்னு பேசுகிறோம். இது வேணாண்டா, இது இன்னும் இதை கொண்டுட்டு போகக்கூடாதுடா, அடுத்த தலைமுறைக்கு இது கடத்திடக்கூடாதுடா, வந்துடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த உரையாடல் மட்டும்தான் ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. படம் முழுக்க சாதி படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு ஒரு போர்ஷன், செகண்ட் ஹாஃப் ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் 2 பேரும் போகிறாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லிடுறேன். மேட்டுக்குடியாக இருக்கிற ஒரு சோக்கால்டு, நீ சொல்கிற மேட்டுக்குடியாக இருக்க ஒரு பையனும் ஒருத்தரும் ஒரு பட்டியல் சமூகத்தை ஒருத்தர் 2 பேர் வந்து ஒரு பயணத்தில் போகிறாங்க. அதில் கொடுக்கப்பட்ட வேலை வந்து ஒரு இடத்துல போய் ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பயணத்தில் அவங்க 2 பேரும் அவங்க சம்மந்தப்பட்ட சாதி பிரச்சனைகளை பேசிக்கிறாங்க. என்னென்னலாம் பிரச்சனை இருந்துச்சு, இதுங்காச்சு இதாச்சு. ஒருத்தர் இங்கே நீயே நான் அமுக்கு 2 ஒருத்தர் கேட்குறதும், நான் ஏன் இப்படி பண்ணுறேன். இப்போ சோக்கால் இப்போ எவ்வளோ எடுத்துக்கிறோமே. இப்போ இந்த ஒரு கேரக்டர் படத்தில் 2 கேரக்டர் இருக்குது. நிறைவாண்டி தேவன் ஒரு கேரக்டரும், பெருமாள் தேவேந்திரன் ஒரு 2 கேரக்டர் இருக்குது. இது 2மே ஜாதி பேர். ஏமா ஆமா இல்லைன்னு சொல்லியே ஜாதியை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜாதி பேரையே கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டுல இப்பெல்லாம் பேருக்கு பின்னாடி எல்லாம் ஜாதியெல்லாம் தூக்கிட்டாங்க. யாரு தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னாடி ஜாதியை தூக்கிட்டாங்க? யார் தூக்கியிருக்காங்க? யார் தூக்கல? பொது இடத்துல மட்டும் தான் தூக்கியிருக்காங்க. இண்டிவிஜுவல் எல்லா மாநிலங்களையும் மற்ற மாநில எல்லா இடத்துலயுமே சாதிக்கு தான் பேருக்கு முன்னாடி சாதிய பேர் போட்டுக்கலாமா இல்லையா? போட்டுக்கிறாங்களா இல்லையா? போட்டுக்கிறது இப்ப இல்ல, அது ஒரு நாகரிகமா மாறிட்டாங்க. இல்ல அது தவறுன்னு சொல்றத விட ஜாதி பேரை போட்டுக்கிறது தவறுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அது அவசியம் இல்லை. இப்ப ஆந்திரால எங்க மாத்திருக்காங்க. இப்ப ஜாதி பேர் போடணுங்கிறீங்களா போட வேணாங்கிறீங்களா? போட்டுக்கோன்னு சொல்ல வரேன் நான். இது எப்படி ஜாதியை ஒழிக்கிறதா இருக்கும்? சாதின்றது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சாதின்றது என்ன நான் சொல்றேன். ஒருத்தன் ஒரு சமூகத்துல பிறக்கிறான், ஏதோ ஒரு இடத்துல பிறக்க வேண்டியது இருக்கா, அவன் பிறக்கிறான். பிறக்கிறப்ப என்ன ஆகுது, அவன் ஒரு பிறந்த உடனே அவனுக்கு சடங்கு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு பேர் வைக்கிற சடங்கு ஆரம்பிச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வயசுக்கு வந்த சடங்கு இருக்குது. அதுக்கப்புறம் திருமண சடங்கு இருக்குது. திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டில் வைக்கிறதா, பொண்ணு வீட்டில் வைக்கிறதா, இப்படி நிறையா திருமண சடங்குகள் இருக்குது. திரும்ப அதுக்கப்புறம் அவனோட இறப்பு வரைக்கும் அவன் புதைக்கிறதா இருக்கிறதா, அவன் பிறக்கிற சமூகத்தில் அந்த சமூகத்தோட கட்டமைப்பு, பண்பாடு, பழக்க வழக்க, கஸ்டம்ஸை அவன் தீர்மானிக்குது. இது தீர்மானிக்குதா? இது தீர்மானிக்க ஒரு குழுக்கு ஒரு பண்பாடுகள் இருக்குது. இதுக்கு பேர் தான் சாதி. நான் சொல்கிறேன், சாதின்றது ஒரு 10ஆவது எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வர, இதை விட்டுட்டு வாடா, இந்த பண்பாடை விட்டுட்டு வான்னு அர்த்தம். எப்படி விட்டுட்டு வருவான் எல்லாரும்? கண்ணன் ராமையாவுக்கு பின்னாடி சோகால்டு ஏதோ ஒரு ஜாதி பேரை போட்டோம்னா இது வந்து ஜாதியை வளர்க்குறதா அர்த்தமா, ஜாதியை எதிர்க்கிறதா அர்த்தமா, ஜாதியே இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தமா? 3மே அர்த்தம் கிடையாது. என்ன? என்னோட அடையாளத்தை சொல்றேன். நான் என்ன சமூக அடையாளத்தை சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. இதுல என்ன பெருமைன்னு கேட்கறேன். ஜாதியில என்ன பெருமை இருக்கு? பெருமையை நான் சொல்லலையே. என்னோட அடையாளம் ஏன் அடையாளப்படுத்துறீங்க? ஜாதியை பி இந்தியன்றது என்னது? பி இந்தியன்றது என்னது? இந்தியனாக இருக்கிறோம். என்னது? இந்தியனாக இருக்கிறோம். பி தமிழராய் போன்றது என்னது? என்னது? உணர்வு. அது ஒரு அடையாளம். அடையாளம். அப்ப ஜாதிங்கிறது ஒரு அடையாளம் ஒத்துக்கிறீங்களா? கம்ப்ளீட். தமிழன்றது ஒரு உணர்வா? சென்னைக்காரன்றது என்னது? நான் இந்த ஊருக்காரன் சொல்றோம். ஒரு அடையாளப்படுத்திக்கிறேன். அது மதுரைக்காரன்றது என்னது? அது ஒரு அடையாளம். இது மாதிரி இந்த ஜாதியில என்ன அடையாளப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். அப்ப இந்த சமூகத்துல என்னைக்குமே அடித்தட்டு மக்கள் தான், மேல்தட்டு மக்கள் தான், இடையில இருக்கக்கூடியவங்க இடைநிலை மக்கள் அவ்வளவுதானா? எங்கேயுமே இதான் நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லவே இல்லையே. பட்டியலின மக்களும் சாதியை போட்டுக்கங்கன்னு தான் சொல்றோம். இப்ப எத்தனை பேர் அதை வச்சுக்கிட்டு இப்ப நீங்க பேர் எல்லாரும் போட்டுக்கலாம்னு சொல்றீங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது? பேருக்கு பின்னாடி ஜாதியை தூக்குங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. நீங்க பாரதியாரை முட்டாள்னு சொல்ல வரீங்களா, இல்ல ஜாதியெல்லாம் ஒழிப்போம்னு சொல்லக்கூடிய புரட்சியாளர்கள் பெரியார் எல்லாம் முட்டாள்னு சொல்ல வரீங்களா,
இப்போ இங்க என்ன சொல்ல வரீங்க? 3 பாயிண்ட்க்கு நான் பேசிடுறேன். மற்ற மாநிலங்களில் போட்டிருக்க மாதிரி இங்கே பிறக்கிற ஒருத்தன் தான் பேருக்கு பின்னாடி சாதி பேரை போட்டுக்கிறது இட் கம்ஸ் அண்டர் ஃபண்டமெண்டல் ரைட். 1921 எல்லாமே கவர் ஆகுது. நாகரிக வளர்ச்சி, மனித நாகரிக வளர்ச்சி முடிச்சிடுறேன். அது அடிப்படை உரிமையை நான் சொல்றேன். உரிமையா? ஆமா. ஏதாவது லா இருக்கா? ஆமா. பேருக்கு முன்னாடி ஜாதி போட்டுக்கலாம்னு. ஆமா. யூசிங் இன்னைக்கு 99% ஜாதி போறது இல்ல. 90%க்கு மேல மக்கள் ஜாதி பேர் போறது இல்ல. அவங்க எல்லாருமே முட்டாள்களான்னு கேக்குறேன். நான் போடுங்க போடாம போங்க தனிப்பட்ட விருப்பம். நான் யாரும் போடுங்க போட தனிப்பட்ட விருப்பம். போட்டுக்கோங்க ஒரு அடையாளம் தெரியும் நான் சொல்ல வரேன். நான் போடலையே போடுறதும் போட்டுக்கோங்க போடாது. ஆனா போட்டவன் ஏன்டா போட்டதுன்னு கேட்காதீங்க. அது அடிப்படை உரிமை, அது வன்முறைன்னு சொல்றேன். நீங்க எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீங்க உங்க பேருக்கு பின்னாடி கண்ணன் ராமையா பேருக்கு பின்னாடி நீங்க ஜாதி போறது மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த சமூகம் தான் என் கூட பழகணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்த சமூகம் தான் என் கூட க்ளோஸ் ஆகணும், இந்த சமூகம் தான் என் கூட சம்பந்தியா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கணும் இப்படி சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அது உங்க கருத்து. இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறேன். இந்த பேர் வச்சுக்கிறேன், இந்த என்னோட பேருக்கு சாதி பேர் போட்டுக்கிட்டாலும் நான் எல்லாரும் கூட அன்பா அரவணைச்சு போதான் விரும்புறேன். அவ்வளவுதான். இது எப்படி தெரியுமா இருக்கு? அரசியல்வாதியோட தேர்தல் வாக்குறுதி மாதிரி இருக்கு. எல்லாரும் போட்டுக்கோன்னு சொல்லுவாரு. நீங்களும் போட்டுக்கோங்க. எல்லாரும் நீங்க கெட்டு போனது இல்லாம ஏன் அடுத்தவங்களே கெடுக்குறீங்க கேக்குறேன். கெட்டு போனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சரி, அப்ப அது என்ன சாதி பேர் போட்டா நான் இப்பதான் சொன்னேன். பி இந்தியன் என்பது ஒரு அடையாளம், தமிழர் என்பது அடையாளம், அது தெருக்கார ஒரு நாடா ஒற்றுமையா இருக்கும், தமிழனா உணர்வோட இருக்கும். ஆமா. நான் இந்த ஊருக்காரன் அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு உணர்வு சார்ந்தது, ஒரு ஒற்றுமைக்கான வழி சார். ஜாதின்னு போட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1008 ஜாதி இங்க இருக்கு. 1008 ஜாதியை போட்டோம்னா எவன் இங்க ஒற்றுமையா இருக்க முடியும்? சாதின்றது காலகாலமா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியா எப்படி இருந்துச்சோ அப்படிதான் மீண்டும் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த காலகட்டம் இல்லைன்றது என்னோட கருத்து. எல்லாரும் புரிஞ்சுக்கிற சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்களே தெருக்கள் நீங்க வளர்ந்த சூழ்நிலை எத்தனை பேர் பெரியவங்கள சாதி பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ எல்லா ஊர்களும் இருக்கு. சென்னையில ஒரு மனநிலை வச்சுக்கிட்டு மற்ற செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தாத்தா ஜாதி போட்டிருந்தாரு சார். ஆமா. எங்க மாமா ஜாதி போட்டிருந்தாரு சார். ஆமா. எங்க அப்பா போடல சார் ஜாதியை. நான் ஜாதியை என் பேருக்கு பின்னாடி போடல சார். ஆனா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா உங்க தாத்தா போட்டிருப்பாங்க, கண்டிப்பா உங்க அப்பா போட்டிருக்க மாட்டாங்களோன்னு நினைக்கிறேன். அப்ப இது பேர் மனித நாகரிகம் தானே. மனித ஒரு சமூக நாகரிகத்துக்கும் சாதி பேருக்கு எங்க போய் முடிச்சு போறீங்க எனக்கு புரியவே இல்லை. அந்த ஜாதியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். உங்க பேருக்கு ஜாதியை போட்டு திரும்ப சொல்ல சாதி பேர் போட்டு இந்த சாதி நான் பிறந்த மாதிரி என்னோட அடையாளமா தான் பாக்குறேன். அதுல என்ன பெருமைன்னு கேக்குறேன். பெருமை நான் சொல்லவே இல்லை. நான் எங்க பெருமைன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் ஜாதின்னு கேக்குறேன். இப்போ உங்க பேரை சொன்னா பெருமையா வந்துருமா? என் பேர்ல பெருமை இல்ல, ஆனா அடையாளப்படுத்துறீங்களா? என் பேர் அருள்வாணன். உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணுமா? உங்க பேருக்கு பேருன்றது என்னது? உங்களை அடையாளப்படுத்துறது தானே. அதுல இந்த சமூகத்துல பிறந்தேன்னு சொல்றது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அது வச்சு நான் என்னைக்குமே நான் திரும்ப சொல்றேன், யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசினா நீங்க சொல்றது கரெக்ட். எப்பா அந்த சமூகத்துல பிறந்தப்பா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் போட்டுங்க சொல்றேன். போடுங்க போடாம போங்க. நாங்க போடுறோம். போடுறவனே ஏன்டா போட்டேன்னு கேட்காதீங்க. இட் கம்ஸ் அண்டர் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். இல்ல உங்க மனசுக்குள்ள ஜாதி வன்மம் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. கிடையாது. ஜாதி வன்மத்தை ஒழிக்கிறதுக்கு அந்த படமே எடுத்திருக்கேன். நான் பட்டிருக்கேன். சாதி காலத்துக்கு அனுபவிச்சிருக்கீங்களா? சாதி காலம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? படத்தில் 2 சீன் வருது பாருங்க, உக்கிரமா இருக்கும். கொரோனாலாம் தோத்து போயிடும். அப்படி ஒரு திடீர்னு ஒரு கலவரம் வச்சா ஊர் மொத்தமாக கொரோனா வந்த மாதிரி ஆகி போயிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். எவ்வளோ பெருசாக எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பார்த்து ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. எஸ் சொல்றேன். நான் ஒரு வில்லேஜ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம். போன இடத்துல நான் எங்கள் பெரியம்மா எங்கள் அக்கா எல்லாருமே போயிருக்கோம். ஒரு 7-8 பேர் போயிருக்கோம்னு வைங்க. ஃபங்க்ஷன் முடிச்சு 8 மணிக்கு அந்த வில்லேஜிலேருந்து மெயின் ரோடு வர்றதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நடுவில் ஒரு அத்வான ஒரு ரோடு மட்டும்தான் இருக்குது. அந்த ரோட்டுக்கு வந்திருக்கும். ஒரு 8-9 மணி சாயந்தரம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு கலவரம். டப்புன்னு சாதி கலவை வந்துருச்சு. பக்கத்து ஊர்களில் எந்த ஊர் மென்ஷன் பண்ண ஊருமில்ல, சாதி கலவை வந்துருச்சுன்னாங்க. பட்டுன்னு எல்லாம் சாதிக்கிட்டாங்க. போடுற பஸ் ஓடான்ட்டாங்க. யோசிச்சு பாருங்க, வயசுக்கு அந்த பிள்ளைய வச்சு சமந்து வழியை வச்சுக்கிட்டு 9 மணி பஸ்ஸு கிடையாது. திரும்ப போனால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் போகணும். அந்த 1.5 கிலோமீட்டர் பயணம் இருக்குல்ல, அன்னைக்கு புரிஞ்சது. அப்போ சின்ன பையன் நான், என்னடா அது இவ்வளோ கொடுமையாக இருக்குது. அதே காட்டுக்குள்ளே டார்ச் அடிச்சுட்டு வர்றாங்க. பார்த்தா யார் வர்றான், அவன் நம்ம அடிக்க வர்றானா இல்லை அவன் பாதுகாப்பாக வர்றான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு அந்த 1.5 கிலோமீட்டர் எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்க்குற வரைக்கும் நாங்கள் பட்ட பாடு. அன்னைக்கு வேடிச்ச ஒழிச்சு தாண்ட அடுத்த வேலை இந்த வன்மத்தை ஒழிக்கணும்டா. 2 சமூகத்தை வன்மத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த படமே எடுத்திருக்கேன் நான். 2 சமூகத்தோட வன்மத்தை ஒழிக்கணுங்கிறீங்க. ஜாதிக்காரன் நமக்கு ஆதரவாக வரானா, எந்த ஜாதிக்காரன் வரா, நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வரான்னு தெரியலங்கிறீங்க. எஸ், ஜாதியை ஒழிக்கணும்னு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாதி பேர் நம்ம பேருக்கு பின்னாடி வைக்கிறது தப்பே கிடையாதுன்னு சாதிக்கிறீங்கல்ல, சத்தியம் பண்ணி சாதிக்கிறீங்களே, இது என்ன மனநிலை? நான் திரும்ப தவறாக புரிஞ்சுட்டே வரீங்க. உங்கள் பேருக்கு பின்னாடி சாதி பேரை போட்டுக்கோங்கன்றது ஒரு அடையாளத்தை தான் போடணும்னு சொல்லினது வேற. அதை வச்சுட்டு அடையாளம் வச்சு இது இது ஒருத்தர் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுறது தவறு. அதுக்கு நான் உடன்படுறேன். நான்
ஓட்டுக்கும் அடையாளம். ஏன்னா இது 10 மாநிலங்கள் எப்படி போடுறது ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமையாக இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பேருக்கு முன்னாடி ஒரு சாதி பேர் போட்டு மற்ற மாநிலத்தை விட நம்ம நாகரிகத்துல படிப்புல எல்லாத்துலயும் நம்ம முன்னாடி வந்து நிக்கிறதுனால நம்ம ஜாதி பேரு வேண்டாம், அனாவசியம் தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா தேவையான ஆணி அப்படிங்கிறீங்க ஜாதிய. தேவையான ஆணின்னு சொல்ல விட அடையாளத்தை போட்டுக்கணும். தேவையில்லாத ஆணிங்கிற உங்க விருப்பம் அது. உங்க விருப்பம். படத்துல இதுதான் பதிவு பண்ணிருக்கீங்களா? படத்துல வந்து பழித்திணை படத்துல இதைத்தான் பதிவு பண்ணிருக்கீங்களா? படத்துல என்ன பதிவு பண்ணி தெளிவா சொல்லிடுறேன். காலங்காலம் புரியோடி போய்க்கிருக்கிற இந்த வன்மத்தையும் 2 சமூகத்துக்கு வேணாண்டா, இது அவசியம் இல்லடா, இது வேஸ்டா, வாடா ஒன்னா இருப்போம் சொல்லி ஒருத்தர் பேசுறான். அவ்வளவுதான் வித்தியாசம். இதெல்லாம் சொல்லி முடிச்சிருக்கீங்க. ஆமா, இதான் பேசியிருக்கோம். அதுக்கு உதாரணம் பேசின வரையும் கொன்னுட்டீங்களே படத்துல. ஜாதியை வச்சு கொன்னுட்டீங்க. கத்தி எடுத்துக்கணும். எதால சேவை? கத்தியால. அதே நடந்திருக்கு. திருந்திட்டா நல்லவன், நல்லவனா மாறிட்டா. கர்மா வேலை செய்யும்ல, அதுக்கு எங்க போறது? வேலை செஞ்சிருக்கு. அவ்வளவுதான். ஸோ ஜாதியையும் நம்புறீங்க, கர்மாவையும் நம்புறீங்க. கர்மா எல்லாருக்கும் நம்பி தானே ஆகணும். யார் செஞ்சாலும் கர்மா வேலையை காட்டாம விடுமா? ஜாதியை நம்புறேன்றத விட சாதி போட்டுக்கோங்க. இப்போ சாதின்ற வார்த்தை உங்களுக்கு சேர்க்குதா பிடிக்குதா சொல்லுங்க? ஒரு சாதி பிடிக்குது அப்படின்னு நான் நம்புறேன். கரெக்ட். முன்னாடி வரேன் நான். சாதிங்கிறவங்க சேர்க்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டேன். வேற ஒரு ஆங்கிள். இந்தியன் சொன்னா சேர்க்கணுமா? ஒற்றுமை. பி இந்தியன். ப்ரௌடஸ் இந்தியன் என்னது? பெருமைப்படுறேன். பெருமை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழராக ஒன்று இணைவோம், ஒற்றுமையா இருப்போம், பெருமை. இப்படிதான் அந்த படிமத்தை இன்னொரு லேயர் ஒன்று வருது. இப்போ நாங்கள் செட்டியார், நாங்கள் கோனார், நாங்கள் நாடார், நாங்கள் பிள்ளைமாறு, நாங்கள் தேவர், நாங்கள் வன்னியர்னு சொல்கிறப்போ சேர்றோமா பிரிக்குதா? அது அந்த இடத்த பொறுத்து, பொருளை பொறுத்து. அந்த வார்த்தை சேர்க்குதா இல்லையா? ஒரு கூட்டத்தையா சேர்க்குதா இல்லையா? கோனாரோட சேர்க்குது. எஸ். பிள்ளைமாரோட சேர்க்குது. கரெக்டா? செட்டியாரோட சேர்க்குது. தேவர்மாரோட சேர்க்குது. அப்போ சாதி சேர்க்குதா பிரிக்குதா? அந்த ஜாதி இந்த ஜாதி பிரியுதுல. அந்த ஜாதி வேற இந்த ஜாதி வேறன்னா வேற்றுமை வந்துருதுல. அப்புறம் எப்படி அங்க இடத்துல சேர்க்கிறதா பொருள்படும்? பிரிக்கிறதா தானே பொருள்படும். இருக்க வரேன். வேற்றுமை தான் சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க இன்னாரு, உங்களுக்கு நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம், நீங்க இன்னாரு, நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்க அன்னாரு, நீங்க அங்கேயே தான் இருக்கணும், இந்த பக்கம் வரக்கூடாது, இதுதான் வேற்றுமை அப்படின்னு சொல்ல வரேன். இப்படி எந்தெந்த இடங்கள்ல இப்போ இருக்கு சமகாலத்துல? மேக்ஸிமம் இல்ல, ஆனா ஒரு சில இடங்கள்ல இருக்கு. தென் மாவட்டங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. தென் மாவட்டங்கள்ல எனக்கு தெரிஞ்சு இல்லையா? இருக்கிறதா சொல்லுங்க, நம்ம ஒரே ஒர்க் பண்ணுவோம். நானும் வர்றேன். நான் சாதிய வேறுபாட்டுக்கு அது எப்படி சாதிய வேறுபாடு சாதிய பாவாடு கூடாதுன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. சாதியை ஒழிக்க முடியாது, அது தோத்து போன சித்தாந்தம் என்னோட கருத்து. சாதி ஒழிப்பு ஆகாது. சாதி ஒழிப்பு தோத்து. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஜாதியை ஒழிக்க முடியாது, அது தோத்து போன சித்தாந்தம் சொல்றீங்களா? அதை நான் உடன்படுறேன். எஸ். ஏன்னா சாதி ஒழிப்புங்கிறது எதுக்குள்ள லேயருக்குள்ள இருக்குன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சாதின்றது ஒருத்தன் பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் சித்தாந்தத்துக்கு சிக்கி இருக்கு. அதனால ஒழிக்க முடியாது. அதுக்கு பேர் சாதின்னு சொல்றீங்க. இது சாதி ஒழிக்க என்ன அர்த்தம்? என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த பண்பாடு விட்டுட்டு வெளியே வா, இந்த கலாச்சாரத்தை விட்டுட்டு வெளியே வா, இந்த சடங்கு விட்டுட்டு வெளிவான்னு அர்த்தம். எப்படி வந்து விட்டுட்டு வெளியே வருவான்? யாரால முடியும்? இன்னும் சொல்றேன் சாதி வேணாலும் சாதியை ஒழிக்கணும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வீடுகளில் போய் பாருங்க. அவங்க சம்மந்தப்பட்ட அவங்க பிறந்த சாதிப்படி தான் எல்லாமே நடக்கும். ஆமா இல்லையா? ஆமா. என்ன அர்த்தம்? அப்ப சாதியை ஒரு பாயிண்ட் கரெக்ட். சாதியை ஒழிக்க முடியாது. கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா சாதியை ஒழிக்கணும் என்ன அர்த்தம்? அந்த பண்பாடு கலாச்சாரம் இருங்க. அப்புறம் ஏன் பழித்திணை அப்படிங்கிற ஒரு படத்தை கண்ணன் ராமையா எந்த தைரியத்துல ஜாதியை ஒழிச்சிடும் நினைச்சு எடுத்திருக்காரு? நான் ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் ஜாதியை ஒழிக்கவே முடியாது படத்துல சாதி ஒழிப்பு தோத்து போன சித்தாந்தம் ஓபனா டேரிங் அடிச்சிருக்கேன். ஆனா படம் ஜாதி ஒழிப்பு படம். திரும்ப சாதி 2 சாதிகளுக்கு வன்மத்தை பேசுற படம். எப்படிங்க வன்னியர் ஜாதி ஒழிப்பு படம் இல்ல, வன்னியர் சாதி ஒழிப்பு படம் நான் சொல்லவே இல்லையே. சார் வன்னியர் எதை சொல்ல வந்தீங்க? வன்னியர் வெர்சஸ் பறையர் இருக்குல்ல, அந்த வன்மம் இருக்குல்ல, காலகாலம் பொறியாடி போய்க்கிருக்கிற வன்மம் வட மாவட்டங்கள்ல. தென் மாவட்டங்கள்ல தேவர் தேவேந்திரர் பிரச்சனை, அந்த கொங்கு மாவட்டங்களில் கவுண்டர் பறையர் பிரச்சனை. இந்த பிரச்சனை அந்த வன்மை வேணாம்டா. 2 சமூகத்துக்குள்ள முட்டிக்கிட்டு இல்லாம சாவரமே, வெட்டிக்கிட்டு சாவரமே, இது அவசியம் இல்லடா. வாடகங்கள் 2 பேர் 2 சமூக சம்பந்தம் உட்காந்து ஒரே இடத்துல நடத்தினா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படம். இல்ல இதுதான் காலங்காலமா இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சினிமாவில இதெல்லாம் பண்றாங்க. எந்த படத்துல? பழித்திணை படத்துல. அப்படி என்ன வித்தியாசமா நீங்க பண்ணீங்க? இந்த படத்துல 2 கேரக்டர், 2 கான்ட்ராஸ்டான 2 கேரக்டர் உட்கார்ந்து பேசி எந்த படம் பாத்திருக்கீங்க சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, எந்த படம் நீங்க பாத்திருக்கீங்க? பறையரும் பெருமாள் லாஸ்ட் சீனே அதுதானே. சொல்லுங்க. லாஸ்ட் சீன்ல பிரச்சனை இங்க பேசுறாங்க. இது அப்படி கிடையாது. ஒருத்தர் கேட்குறாள், இன்னும் அழகாக சொல்லிடுறேன்ல. இந்த படத்தில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைவாண்டி தேவனும் பெருமாள் தேவன் 2 கேரக்டர் உட்காந்து கதாபாத்திரம் பேசுகிறாங்க. நிறைவாண்டி தேவன் யார் அப்படின்னா, மாமன்னன் படத்தில் ரத்னவேலோட இன்னொரு வெர்ஷன் தான் அவர். இது வரைக்கும் தொடர்ந்து சோக்கால் நமக்கு பிடிச்ச நெருக்கமாக நமக்கு பிடிச்ச அன்பான டைரக்டர்ஸு பாரதி சாரு சரி,
மாரி செல்வராஜ் சரி தொடர்ந்து இந்த சமூகத்துக்கிட்ட கேள்விகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க படம் மூலமாக தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிட்டே இருக்காங்க. என்னையே உள்ள விட மாட்டேன்ற, என்கிட்ட பேச மாட்டேன்ற, என்னையே மதிக்க மாட்டேன்ற, தொடர்ந்து வாங்கின அடி அப்படி எஸ் பேசிக்கிட்டே இருக்காங்களா? கரெக்ட். அவங்க வாங்கின அடி வலி, அந்த மாதிரியான வலி, அதனால கேட்குறாங்களா? அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா? இந்த கேள்வியில் ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் தொடர்ந்து தெருவுக்குள்ள பதில் வரணுமா வேண்டாமா? நான் மாடியில இருந்து பாக்குறேன், அவங்களோட வழிகள் எனக்கு புரியுது. அவங்களுக்காக ஆதரவா நான் பேசுறேன். எஸ் கரெக்ட். நான் மாடியில இருந்து பாக்குறேன். கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். நான் இப்ப பாக்குறீங்களே தவிர தெருவுக்குள்ள இருந்து ஒரு பதில் ஒண்ணு வரணும்ல. ஏன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும், ரொம்ப வழிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. இதுக்கு ஒரு தீர்வு தண்ட வழி வேணும், ஒரு சொல்யூஷன் ஒன்று வேணும்ல, ஒரு தீர்வு வேணும்ல. இந்த படம் தெருவுக்குள்ள வந்து ரெண்டு பேருக்கும், யாரு மாரி செல்வராஜ் சாருக்கும் பாரதி சாருக்கும் கொடுக்குற ஒரு வலுவான பதில். வலுவாக தான் சொல்லியிருக்கேன், வலுவான பதில் சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே இந்த மண்ணில் வந்து என்னை அமுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க அந்த பக்கத்தில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தன் தான் நியாயத்தை பேசுகிறான். நான் ஏன் இப்படி ஆனேன், ஏன் இப்படி இதுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் சொல்ல போகிறான். அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குற கவுண்டர் பதில் தான் இந்த படம். கண்ணன் ராமையாவுடைய அந்த டைரக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு டைரக்டர் கண்ணன் ராமையா அவர்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. காலங்காலமாக நிறைய படங்கள் ஜாதியை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஆனால் பழித்தனையில் வந்து முக்கியமாக ஒரு பொண்ணை வச்சு ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜாதியை ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரு பொண்ணை பயன்படுத்தி ஜாதிய விஷயங்கள் பேச வச்சிருக்கீங்க, ஜல்லிக்கட்டு காளைகளை பயன்படுத்திருக்கீங்க. அப்படின்னா உணர்வு ரீதியாக எல்லாம் ஒன்று திரளணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அல்லது ஒரு பொண்ணுக்காக இதெல்லாம் நம்ம மறந்துட்டு பழையபடி இருப்போம் அப்படின்னு ஒரு பெண்ணை வச்சு கதையை நகர்த்தி கொண்டுட்டு போறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அது எதுவுமே இந்த படத்துல இல்லை. நீ சொல்றது எதுவுமே. அப்புறம் ஜல்லிக்கட்டு காளை ஒரு பெண்ணை வச்சு கதை சொல்ற விதங்கள் ஏன் இதெல்லாம் நீங்க கையாண்டீங்க? ஒரு பொண்ணு இயல்பா தான் வளர்க்குற ஜல்லிக்கட்டு மாடு தொலைஞ்சு போச்சுன்னு காலையில் எந்திரிச்சு காட்டுக்குள்ள மாடு தேடி போகிறான். அவள் வெரைட்டியாக ஒரு 6-7 பேரை சந்திக்கிறான். அன்னைக்கு விடியல் அவளுக்கு வந்து சுகமான விடியல இல்லாமல் போயிடுச்சு. அவள் சந்திக்கிற மனிதர்கள் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்றது அவளுக்கு தேவை. மாடை கண்டுபிடிக்கிறது தான் அவளுக்கு சாதி. அந்த பொண்ணு சந்திச்ச அந்த 6-7 பேரும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச ஜாதி வெறியர்களா? நான் சந்திச்ச மனிதர்கள் தான் நிறைய பேர் படத்துல இருக்காங்க. கதை உண்மை கதை. அதான் ஜாதிய வெறியர்களை நானும் வேற ஒரு வெர்ஷன்ல உள்ள இருக்கேன். நானும் ஒரு கதாபாத்திரமா இருக்கேன். நான் எப்படி ஒரு தேவேந்திர அண்ணன் உட்காந்து பேசி என்னடா தம்பி இப்படி பண்ண, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட ஒரே ஆடல்கள் தான் இந்த படத்துல வேற ஒரு வெர்ஷன்ல இருக்குது. அவ்வளவுதான். ஸோ திரும்ப சொல்றேன், ரெண்டு சமூகத்துக்குள்ள இருக்க வன்மத்தையும் அந்த பொறையோடி கிடக்கிற பகையையும் தீக்கிறது எங்க ஆரம்பிச்சது, எப்படி தீக்கிறது, இது எப்படி கண்டினியூ பண்ண விடக்கூடாது, எப்படி அடுத்த தலைமுறை கடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்கள்லாம் இந்த படம். இன்னும் சிம்பிளா சொல்லிடுறேன். அமெரிக்காவில் ஒரு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளைக்கு ஒரு ஒயிட் வீட்டில் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து கருப்பின மக்களை பற்றி சரியாக சொல்லி கொடுத்தாங்கன்னா, இங்கே கருப்பினை பற்றி அங்கே இருக்குமா? இருக்காது. சரியாக சொல்லி கொடுத்தேன். ஆல் ஆர் ஈக்குவல், அவனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இந்த மண்ணில் பிறந்த அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவனை நீ அன்பாக பார்த்துக்குன்னு சொல்லி அந்த ஒயிட் பேரண்ட்ஸ் வளர்த்துருந்தா இருக்காது. அதே விஷயம் அப்படியே ஒரு மதத்துக்கு பொருத்தி பாருங்கள், அதே இது இனத்துக்கு பொருத்தி பாருங்கள், சாதிக்கு பொருத்தி பாருங்கள், பிரச்சனை வராது. அடுத்த தலைமுறைக்கு அந்த பகையை வன்மத்தை கடத்திடக்கூடாதுன்னு போராடி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மண்ணில் சாதிக்கணும் வந்துடக்கூடாது. அவ்வளோதான் பழித்தனையோட நோக்கம். இதுதான் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து சாதிக்கல் வரத்துக்காக ஒருத்தர் சாதிக்கல் தூண்டுமா படம், ஆமாப்பா நான் சாதிக்கல் தூண்டும் படம் எடுத்திருக்கேன்ப்பா அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கும். இது மாதிரி ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா எத்தனை தலைவர்கள் பண்ணியிருக்காங்க, எத்தனை அமைப்புகள் பண்ணியிருக்கு. நாங்கள் பட்ட வேதனை, நான் பட்ட வலி, அவனுங்கெல்லாம் முட்டா பயிலுங்க. நீங்க ஏன் அதை சொல்றீங்கன்னு கேட்குறேன். அது செய்யக்கூடாதுன்னா படம் எடுத்திருக்கு. அது வந்துடக்கூடாது. இன்னொரு மண்ணில் சாதிக்கலர் வந்துடக்கூடாது. ரெண்டு சமூகம் காண்டாசா இருக்க சமூகம் ஒன்று சேர்ந்து இனிமேல் சககுடிகளாக பயணிக்கணுன்றது என்னோட கருத்து. ஜாதி இருக்கு, ஜாதியை ஒழிக்க முடியாது, ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஆனால் ஜாதிய மோதல்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பழித்திணை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் உங்களுடைய பொருள். கண்டிப்பாக அதிரடியாக நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க. பழித்திணை படம் பார்த்துட்டு மக்கள் என்ன முடிவு சொல்கிறாங்க, மக்கள் என்ன மாதிரியான உணர்வு ரீதியாக எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. வணக்கம்.